பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே மனுஷருடைய மனதின் யோசனைகள் ஏராளம். ஆனால் அவன் விரும்புகிற காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லோரும் அப்படி பெற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்கள் எவர்களோ என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் வேண்டுதல் செய்கிறார்கள், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அப்படி வேண்டும், இப்படி வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்வதை சற்றே அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எதையாகிலும் நீ அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது, நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைக்கு அதை தேடாமல், அதை கேளாமல் இன்றைக்கு மனுஷன் தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், தன்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும், தான் விரும்புகிறவை நான் அடைந்தாக வேண்டும் என்று சொல்லி அவன் அலைந்து திரிந்து கொண்டு தன்னுடைய மனதை அவன் அலைமோதுகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, என் நாமத்தினாலே அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. அதே சமயத்துல அவரை நாம் முதலாவது தேடணும். அப்படி தேடுகிற பொழுது ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் கடந்த நாட்கள்ல அவருடைய ஷார்ட் மெசேஜ் நான் பார்த்தேன், கேட்டேன், ஷேர் பண்ணியிருந்தேன். அப்ப அவரும் இந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் சொன்னதுனாலன்றது இல்லை, வேதம் சொல்றது அதுதான். முதலாவது அவரை தேடணும், அதிகாலைகளை தேடணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும், அவருடைய வார்த்தையின்படியே நாம நடந்தோம் அப்படின்னா அப்போ நாம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும் என்று அருமையாய் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு மனுஷன் அதை விட்டுட்டு அவரை தேட மாட்டான், அவருடைய சமூகத்தை நாட மாட்டான், அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய மாட்டான். ஆனா தனக்கு 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 இந்த தவளை பார்த்தீங்கன்னு சொன்னா தனக்குன்னு பேசுமா. அதாவது அதனுடைய சத்தம் என்ன அப்படின்னா, அது இரவுல மழை நேரங்களில அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை எழுப்பும். அது போல மனுஷன் இன்னைக்கு என்ன பண்றான், தனக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவன் தேவனை அறிந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் நடப்பான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில எந்த குறைவும் அவனை அணுக முடியாது. ஏன்னா தேவனே அவனுடைய பங்கா இருக்கிறார். அவர் அவனுடைய பங்கா இருக்கிறதுனால நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் தேவனை முதலாவது தேடுங்க. அப்போ நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன், செய்வேன் என்று சொல்லுகிற உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்மையும் உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய ஆண்டவரே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உமக்கு செலுத்த வேண்டிய கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்தவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நாளிலே நல்ல எங்கள் சுகம் ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் நீர் தருவீராக. போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த நாளிலே நாங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் உம்முடைய கரம் இருந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.